வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவில் உள்ள ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாப்ட் நிறுவன அலுவலகங்களுக்கு சென்றார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஒத்துழைப்புக்கான பல்வேறு வாய்ப்புகள் குறித்து நிறுவன அதிகாரிகளுடன் ஆலோசனை. தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை அமைக்கிறது கூகுள் நிறுவனம். அமெரிக்காவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு. ஒரு சமூகத்தின் பெயரை பயன்படுத்தி அவதூறாக பாடல் பாடிய புகாரில் பட்டாபிராம் காவல் நிலையத்தில் நடவடிக்கை. ரேஷனில் ஆகஸ்ட் மாதத்துக்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயிலை செப்டம்பர் 5ஆம் தேதி வரை கார்டுதாரர்கள் பெற்றுக் கொள்ளலாம். உணவுப் பொருள் வழங்கல் துறை இயக்குனர் அறிவிப்பு. சென்னை தீவுத்திடல் பகுதியில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். போட்டி நடக்கும் இடங்களில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் உறுப்பினர் செயலர் மேகநாதன் ரெட்டி ஆய்வு. மலையாள திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் மீது 2வது வழக்கு பதிவு. பட வாய்ப்பு கேட்டு சென்ற தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக இளைஞர் கூறிய புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. பாலியல் ரீதியாக ஒத்துழைக்க மறுத்ததால் மலையாள திரையுலகில் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டார் நடிகை பார்வதி. மறைந்த நடிகை ஸ்ரீதேவிக்கும் பாலியல் தொல்லை இருந்ததாக நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் நடிகை குட்டி பத்மினி கருத்து. பார்வதியை எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அவங்க போல்டாக நின்று பரவாயில்லடா, எனக்கு நீங்கள் வேஷமே கொடுக்கலாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய நடிப்புக்கு ஏற்ற வேலை எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நின்னாங்க இல்லையா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஷி லாஸ்ட் லாட் ஆஃப் மூவிஸ். அவங்க இந்த 5 வருஷத்தில் தெலுங்கு திரையுலகில் நடக்கும் பாலியல் தொல்லைகள் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கையை வெளியிட வேண்டும். கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாகி சர்ச்சையாகி உள்ள நிலையில் தெலுங்கானா அரசுக்கு நடிகை சமந்தா வலியுறுத்தல். சென்னை நாகர்கோவில் இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவை இன்று தொடக்கம். மதுரை, பெங்களூரு வந்தே பாரத் ரயில் சேவையையும் பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். உறுதியளித்தபடி PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திட வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தல். சமக்கிர சிக்ஷா நிதியையும் புதிய கல்விக் கொள்கையையும் தொடர்புபடுத்தக்கூடாது. மத்திய அரசு நிதி வழங்க நிபந்தனை விதிப்பது தவறு என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. ஆவணி பிரதோஷத்தை ஒட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் குவிந்த பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து மலையேறி வருகின்றனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் முன்னால் சென்ற 5 பைக்குகள் மீது மோதி விபத்து. கார் சாலையில் கவிழ்ந்த நிலையில் ஒருவர் உயிரிழப்பு, 4 பேர் படுகாயம். கோவை சரவணம்பட்டியில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் தொடங்கிய உணவு திருவிழா. பொழுதுபோக்கு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளதால் சிறுவர்கள் குதூகலம். ராணுவத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர் உதவியுடன் இடமாற்றப்பட்ட மற்றொரு ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது. கேதார்நாத்திலிருந்து செல்லும் போது காற்றின் வேகத்தில் ஆடிய நிலையில் மலைப்பகுதியில் விழுந்து நொறுங்கியது. कोई मारो
ஆந்திர மாநிலம் விஜயவாடா அருகே இந்திரகீலாத்திரி மலையில் பாறை சரிவு, வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 4 பேர் படுகாயம். அமெரிக்காவில் ஆப்பிள், கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களுக்கு நேரில் சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். உலக நாடுகளில் உள்ள தொழில் நிறுவனங்களை தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக 17 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அவர் பங்கேற்ற நிலையில் 4100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 900 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதேபோல் பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள ஆப்பிள், கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களின் அலுவலகங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டார். இது தொடர்பான புகைப்படங்களை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள ஸ்டாலின், தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவது பற்றி அந்த நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் பேசியதாக தெரிவித்துள்ளார். ஆசியாவின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளில் தமிழ்நாடு முன்னணியில் திகழும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளையும் மற்றும் வணிக ஒப்பந்தங்களையும் வலுப்படுத்தும் முடிவுடன் அரசு செயல்பட்டு வருவதாக மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் அமைப்பது தொடர்பாக கூகுள் நிறுவனத்துடன் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் இணைந்து இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் இதன் மூலம் 20 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறனை வளர்க்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நமது இளைஞர்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பதிவிட்டுள்ள டி.ஆர்.பி. ராஜா இன்றும் பல்வேறு முக்கிய சந்திப்புகள் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கையின் அங்கமான PMSree பள்ளிகள் திட்ட நிதியை தமிழ்நாடு அரசு கேட்கவில்லை என்றும் சமக்ரா சிக்ஷா நிதியை தான் கோருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்திருக்கிறார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவருக்கும் தரமான கல்வியை வழங்கும் நோக்கில் செயல்படுத்தப்படும் சமக்ரா சிக்ஷா திட்டத்தில் கடந்த ஆண்டு நிலுவைத் தொகை 230 கோடி ரூபாய் மற்றும் நடப்பாண்டில் முதல் தவணையாக 540 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்காமல் இருப்பதாக கூறினார். இதனால் தமிழ்நாட்டில் தரமான கல்வி மற்றும் 15,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையின் அங்கமான PMSree திட்டத்தில் மறைமுக தீர்மானங்கள் ஏதேனும் இருக்கிறதா என தெரியாத பட்சத்தில் அதனை மாநில அரசு ஏற்கவில்லை என்றும் சமக்ரா சிக்ஷா திட்ட நிதியை வழங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும் என்று நிபந்தனை விதிப்பது வேதனையானது என்றும் அன்பில் மகேஷ் கூறினார். PMSreeங்கிறது தனி திட்டம், சமகர சிக்ஷாங்கிறது தனி. சமகர சிக்ஷாவுக்கு ஒதுங்க வேண்டிய நிதியை PMSree கணக்கு சொல்லி நீங்கள் நிறுத்துறது மிக மிக அது வேதனைக்குரியது. நீங்கள் அதுக்கான நிதியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று தான் சொன்னோமே தவிர அதுக்கான லெட்டர்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. பட் அவர் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்களே அப்படிங்க. நாங்கள் ஒத்துக்கிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் சொன்னது போல எங்களுடைய கருத்துக்கள் என்று வரும்போது NEP எங்களை என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லுகின்றோம். நீங்கள் சொல்கிற மாதிரி தரமான கல்வியை தந்து கொண்டு தான் நாங்களும் இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு அது ஏற்புடையதில்லை. எங்களுக்கான PMSreeக்கான பணத்தை நாங்கள் கேட்கல, சமகர சிக்ஷாக்கான பணத்தை எங்களுக்கு கொடுங்க தான் நாங்கள் கேட்கலாம். ஒரு திட்டத்திற்காக இவ்வளவு நிதி ஒதுக்கிவிட்டதாக நாடாளுமன்றத்தில் அறிவித்த பிறகு அதற்கு நிபந்தனைகளை விதிப்பதை ஏற்புடையது அல்ல என்று கூறிய அமைச்சர் அன்பில் மகேஷ், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சரிடம் ஆலோசனை செய்து உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.